கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இன்னொரு விசை உங்களை சந்திப்பதில் இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு ஒரு செய்தி எங்கே இருந்து அப்படின்னு சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28-29 வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய தேவன் அன்பானவர். எல்லாரும் சொல்லுவாங்க காட் இஸ் லவ். அப்படி எல்லாம் நம்ம ஒரு கடிதம் எழுதும் போதோ அல்லது பிற இடத்துல சொல்லும் போது ரொம்ப ஆண்டவர் அன்பானவர், அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிறவர், தயவு உள்ளவர், எத்தனை குணாதிசயங்கள், ஆலோசனை கர்த்தர், அவர் நம்மை வழி நடத்துவர் எல்லாம் இருந்தாலும் அவர்கிட்ட என்ன இருக்குது? அவர் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். எப்போ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ரொம்ப நல்லா பழகுவார். நல்லா பழகிட்டு அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவர்கிட்ட பேசும்பொழுது நேரம் போகிறதே தெரியாது. அப்பேற்பட்ட நல்ல குணாதிசயம், நல்ல அறிவுரைகள் சொல்வார். அப்படிலாம் இருந்தார். ஆனால் அவர் ஒரு சொந்த கடை ஒன்று நடத்திட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த கடை நடத்திட்டு வந்ததுனால அவருடைய நண்பர் என்ன செஞ்சாருன்னா, எப்பொழுதுமே என்ன செய்வார்னா, அவர்கிட்ட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி பழகி அவங்களுடைய நட்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னு சொன்னால், இவங்க எப்போ வாக்கிங் போகிறப்பெல்லாம் பார்த்ததுனால ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இந்த இரண்டு நண்பர்களும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அப்போ சொன்னார், என் கடை இந்த பஜாரில் தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். அப்போ இந்த கடை அங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி, ஒரு நாள் நான் அந்த பக்கம் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ இவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னால், அவர் நம்முடைய நண்பர், மற்ற கடைகள்லாம் ரொம்ப விலையாக இருந்தால் கூட அவர் நமக்கு எப்படி தருவார்? கொஞ்சம் குறைச்சி தருவார். அப்படியெல்லாம் ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த நண்பரும் அவருடைய கடைக்கு போகிறாரு. அவருடைய கடைக்கு போய் சில பொருட்கள்லாம் பார்க்கும்போது வெளியே விட இங்கே அதிக விலையாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவருக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, எப்படியோ நம்முடைய நண்பர் நமக்கு குறைவோடு தருவார், விலையை குறைச்சி தருவார் அப்படின்னு சொல்லி யோசித்தார். ஏன்னு சொன்னால், அவருடைய பழக்கம், அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள்லாம் அவர் வெளியே பார்த்துருக்கிறாரு. அதனால அவருக்கு ரொம்ப அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு அவர்கிட்ட. அப்படி போய் அதேமாதிரி பொருட்களை வாங்கி பில்லும் கட்டினார். பில் கட்டினப்போ எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த பில் என்னாச்சு, அதே அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அதையே அவர் வாங்கிட்டார். அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், இவர் அவரோட பேசி பழகின காரியங்களும் அவர் இங்கே இந்த நடந்துக்கிட்ட காரியங்களும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்போது அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அவர் யோசித்தார், அது அவருடைய குணம் நல்ல குணம்தான், அவர் நம்மோடு பழகிறது உண்மைதான். ஆனால் இது அவருடைய தொழில். அந்த தொழில் அவர் என்ன செய்ய முடியாது, அங்கே காட்ட முடியாது. ஏன்னு சொன்னால், அவர் என்ன லாபத்துக்கு விற்கலனா கூட என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது. ஏன்னா இவர் போய் மற்றவர்கிட்ட யார்கிட்டயே சொல்லுவார், எனக்கு குறைச்சாங்கன்னா மற்றவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல, வியாபாரத்தில் அப்படி முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இவரே மனசை அப்புறம் தேர்ச்சி கொண்டாராம். இப்படிதான் சில வேளையில் நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்பானவர், அவர்கிட்ட எப்பவுமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிதான் யோசிக்கிறோம். அவர் அன்பானவர் தான். எப்போ அன்பானவர்னா, எல்லா நேரத்தில் அவர் அன்பானவர் தான். அவர் எப்பவுமே என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அவர் விலகி போவோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார், அவர் நம்மை சிக்ஷிக்கிறவராயும் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், நீங்களும் நானும் நினச்சி பாருங்கள், நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யும் பொழுது நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறது தானே. அதுக்காக அவங்கள நம்ம தண்டிக்காமல் விட்டுடுறோமா? அவங்க தவறு செய்யும்போது என்ன செய்கிறோம், நம்ம கண்டிக்கிறோம், திருத்துறோம். ஏன் சொன்னால், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சில நேரத்தில் சில தந்தைகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப வேகமாக அடிச்சிருவாங்க. அதை பார்க்குற தாய்மாருக்கு ரொம்ப கவலையாகிடும், ரொம்ப மன வருத்தப்பட்டு, ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கணவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவர் சொல்லுவார், இப்போ அடித்தாதான் எதிர்காலத்தில் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போவார். ஏன்னா தந்தைகள் எப்பவுமே ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால், அவங்க அன்பாகவும் இருக்க தெரியும். அவங்க அதே சமயத்தில் அவங்க அதிகாரத்தோட என்ன செய்வாங்க, அவங்கள அடித்து திருத்துவாங்க. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப மனதுருகிறவர். அவர் தேடி வந்தவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுத்தாங்க. அதே ஆண்டவர் தேவாலயத்தில் அவங்க தவறான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சாட்டை எடுத்து என்ன செய்வாங்க,
அங்கே இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி அடிப்பேன், அக்கிரம சிந்தைக்காரரையும் சொல்லி விரட்டி அடிப்பாங்கல்ல. அதே போல தான் ஆண்டவருடைய வழிகளில் நாம் அவர் சொன்னபடி செய்வோம்னு சொன்னால் நமக்கு சாட்டடி கிடையாது. அதே சமயத்தில் நம்ம அவர் சொன்னபடி செய்யும் பொழுது நம்மை அவர் மனதுருகி ஆசீர்வதித்து தேவைக்கேற்ப நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்துவார். ஏன்னு சொன்னால் அவர் நம்ம அவருக்கு உண்மையாக இருந்தோம், கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன் தோளில் என்ன செய்வார், சுமந்து கொண்டு போவார். அதை சுமந்து கொண்டு போகிற அனுபவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. உங்களை யாராவது நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களை கை கொடுத்து பிடிச்சு நடத்தி கூட்டு போகும்பொழுதோ, அல்லது நீங்கள் சோர்வடைந்த நேரத்தில் உங்களை தாங்கும் பொழுது, உங்களுடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது, ஒருவேளை உங்களுக்கு ஆகாரம் இல்லாத இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது, சரிங்களா, தாகமாக இருப்பீங்க, யாராச்சும் அந்த இடத்துல தண்ணி கொடுக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரியான அன்பான கடவுள் தான் நம்ம ஆண்டவர். அதே சமயத்தில் நம்ம வழி விட்டு விலகி போகும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி என்ன செய்வார்? அதனால தான் சொல்ல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கு. அவர் கிருபை நிறைந்தவர் தான். நம்ம எப்பவுமே அவர் இதை தான் செய்வார், அன்பானவர் கிருபையானவர் அப்படின்ற சத்தியத்தை மாத்திரம் இல்லை, அவர் சிட்சிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்போ நம்ம சிட்சிக்கிறவராக இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம தவறு செய்வதை நம்ம என்ன செய்யணும், விட்டு விடணும். நம்ம எப்படி தவறி போகும் பொழுது சாட்டையடி நமக்கு வழியை தருதோ, அதே போல தான் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்கிறோம், நம்முடைய தவறுகள் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற சிட்சைகளை என்ன செய்கிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி சோர்ந்து போகாதபடிக்கு அவருடைய பாதத்தில் நம்ம திருந்தி அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நம்ம வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்மை ஒரு ஆட்டுக்குட்டியை போல, எப்படி அந்த ஆட்டுக்குட்டி சிக்கி தவிக்கும் பொழுது தேடி கண்டுபிடிச்சு அதை தோளில் தூக்கி சுமந்து வந்தாங்களோ, அதே போல உங்களையும் என்னையும் கூட நம்முடைய பாதத்தில் போகும் பொழுது அவர் நம்மை தூக்கி சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். அந்த மேய்ப்பனை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலமோன் அந்த ஆலயத்தின் கட்டுமான சொல்றது, அவங்க மனுஷங்க என்ன செய்யணும், என்கிட்ட திரும்பி என்னை தங்களை தாழ்த்தி என்ன செய்யணுமா, 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை வர வைப்பேன் என்று சொல்றாரு. ஆனால் நமக்கு சேமத்தை தர காத்திருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது நம்ம தாழ்த்தி அவருடைய பாவத்தில் நம்ம அறிக்கையிட்டோம்னு சொன்னால் அவர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிற வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் இன்னைக்கு தேடுவீங்கன்னு சொன்னால் அவர் அன்பும் கோபமும் நிறைந்தவர் தான். அன்பு அதிகமாக இருக்கிறது. நம்ம தவறு செய்யும்போது நம்மை சிட்சித்து அவர் வழி நடத்த, அவர் வழி திருப்புவதற்காக கொடுக்கிற சிட்சையை பெருசாக எண்ணாதபடிக்கு அவருடைய அன்பை பெரிதாக எண்ணி அவரை பற்றி கொள்வோமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐசியமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வழியிலேயே நாங்கள் எங்களை தாழ்த்தியுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களுடைய குற்றம் குறைகளை தயவாய் மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை மாத்திரமில்லை, எங்கள் தேசம் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய தேவைகளுக்காக நோக்கி கூப்பிடுற எல்லாரையும் மீது ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற தகப்பனே ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே ஆசீர்வாதம் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அன்றுமே நோக்கி கூப்பிடுறவங்களை எல்லாரும் நீங்க கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கட்டளையிடுங்க. சாமி படிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கிருபை இருக்கட்டும். சத்தியத்தை சுமந்து செல்கிற ஒவ்வொரு போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய வேலை செய்கிற ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவள் ஊழியம் செய்கிற இடங்களை ஆசீர்வதிங்க. அவள் கண்காணிக்கிற சபைகளை ஆசீர்வதிங்க. அப்படி சத்தியத்தை கேட்க ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.